ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை தொலைக்காட்சி வாயிலாக கலங்கரை விளக்கம் என்ற தேவ நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த கலங்கரை விளக்கம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் கலந்து கொண்டு தேவனுக்குள்ளாக தேவனுடைய வழிகளை குறித்து, தேவனுடைய ஆலோசனைகளை குறித்து எங்களுக்கு விரிவாக தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தருகிற அல்லது தேவனுடைய சத்தியங்களை இன்னும் எங்களுக்கு தெளிவாக போதிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக உங்களுக்கும் இந்த இடத்திலே பேசுகிற எனக்கும் கூட மிகவும் இது ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பலனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் முதலாக இந்த கலங்கரை விளக்கம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலும் இந்த முதலாக ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர் முதலாக எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான பதில்களை சொல்லக்கூடிய ஒரு அருமையான போதகர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற இலங்கை தேசத்தில் இருந்து கர்மேல் பர்வத சபையினுடைய தலைமை போதகரும் கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரியினுடைய அதிபருமாயிருக்கிற ரெவரண்ட் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அநேக கர்த்தருடைய சத்தியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது என்பதை நான் முற்றுமுழுதாய் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆகவே உங்கள் சார்பாக அன்பானவர்களே, அருமையான போதகரை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பார்க்கின்றவர்களையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர். உண்மையாக நோர்வே தேசத்திலே உங்களை நானும் சந்திப்பதிலே இன்னுமாக இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரங்களும் கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். உங்களை அநேகருக்கு தெரிந்திருக்கிறது, அநேகருக்கு பரிச்சயமானவர். ஆனாலும் தெரியாத எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்காக உங்களை குறித்து சற்று சொல்லுங்கள் பாஸ்டர். என்னை குறித்து சொல்வதென்றால், நான் ஆண்டவருக்காக கடந்த 30 வருஷங்களாக ஊழியம் செய்து வருகிறேன். நீங்கள் சொன்னபடி கண்டியிலே பெல்குடியிலே இருக்கிற ஒரு வேதாகம கல்லூரியிலே அதிபராகவும் அந்த சபையின் தலைமை மேய்ப்பராகவும் ஊழியம் செய்கிறேன். உலகத்தில் பல நாடுகளுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போய் கருத்தரங்குகள், சம்மேளனங்கள், பிரசங்கங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஊழியத்தை நடத்தி வருகிறார். நான் ரட்சிக்கப்பட முன்பு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வர முன்பு நான் பல தொழில்களை செய்து ஒரு பாடகனாக, ஒரு இசை கலைஞனாக கூட இருந்து உலகத்தில் பணம் சம்பாதித்து உலகத்திலே வாழ்ந்தவன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து இந்த 30 வருஷங்களாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். எனக்கு என் மனைவியும் 10 வயது மகளும் என்னோடு கூட வந்திருக்கிறார்கள். இதை பற்றி இதை விட ஒன்றும் பெரிதாக சொல்வதற்கு இல்லை. நிச்சயமாக இவ்வளவுக்குள்ளும் பல மனத்தியாளங்கள் நீங்கள் உங்களுடைய காரியங்களை, தேவன் தொட்ட சாட்சிகள், இன்னும் பல கர்த்தருக்குள்ளான பல அனுபவங்களை சொல்வீர்கள். உண்மையாக அதை குறித்து நீங்கள் விரிவாக இன்னும் பல வீடியோ பதிவுகளில் கூட உங்களுடைய சாட்சிகளை சொல்லியிருக்கிறீர்கள் பாஸ்டர். நிச்சயமாக அதை கூட அன்பு சகோதர சகோதரிகள் கேட்டு தேவனுக்குள்ளே பலன் கொண்டிருப்பார்கள். ஆகவே நாங்கள் நேரடியாகவே உங்களிடம் சில கேள்விகளை கேட்டு நாங்களும் தெளிவுபட விரும்புகிறோம். நிச்சயமாய் கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்கள் கேட்கிற இந்த கேள்விகள் நிமித்தம் அவர்களும் தெளிவுபடுத்தப்படுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால்தான் இந்த கலங்கரை விளக்கம் என்று சொல்லி ஒரு பெயரை கூட வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி என்னுடைய பெயரை குறித்த ஒரு சற்று விளக்கத்தை, வரவிளக்கத்தை சொல்லுங்கள் பாஸ்டர். கலங்கரை விளக்கம். நான் கூட 1989 இருந்து 93 வரை இலங்கையிலே கண்டி லைட் ஹவுஸ் சபையிலே ஒரு பாஸ்டராக இருந்தேன். லைட் ஹவுஸ் என்பது கலங்கரை விளக்கு. இப்போ அந்த காலத்திலே கப்பல்கள் பிரயாணிக்கும் பொழுது இந்த காலத்தில் இருந்த இந்த நவீன ரக அந்த திசை காட்டிகள் எதுவுமே அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே கப்பல்கள் ஒரு கரையை கண்டடைவது, அதுவும் விசேஷமாக சுழல் காற்று, சூறாவளி, புயல்களுக்கு அகப்பட்டுக் கொள்ளும் பொழுது இந்த கலங்கரை விளக்கம் ஒன்றை கண்டுவிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு நிம்மதி கிடைத்த மாதிரி. அதுபோல நான் நம்புகிறேன், ஒவ்வொரு மனிதனும் பாவம் என்கின்ற அந்த சுழல் காற்றுக்குள் அகப்பட்டு உலகம் என்கின்ற கடலிலே
தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தை கலங்கரை விளக்கமாக நமக்கு காண்பிக்கப்பட்டபடினால் கரை ஒதுங்கினோம் என்று பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்பு என்று நான் நம்புகிறேன். ஆமென், ஆமென். நிச்சயமாக பாஸ்டர் அருமையாக, அதாவது உலக பிரகாரமாக வைத்திருக்கிற இந்த கலங்கரை விளக்கம் என்று சொல்லுகிற அந்த பெயருக்கு அருமையான விளக்கத்தை சொல்லி கர்த்தருக்குள்ளாக எப்படி இதை நாங்கள் மாற்றி கர்த்தருக்குள்ளாக இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் பலப்பட இருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே நேரடியாகவே நான் கேள்விக்குள்ளே கடந்து செல்கிறேன் பாஸ்டர். முதலாவதாக பாஸ்டர், அதாவது தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்த ஒரு கேள்வி. அதாவது ரட்சிப்பு என்று சொன்னால் நாங்கள் மரித்த பின் நரகத்துக்கு தப்பும்படி அல்லது நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போவதற்குரிய ஒரு அனுமதி என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்கள் ரட்சிப்பை இழக்கலாமா ஒன்று, அல்லது ரட்சிப்பை பெற்றவர்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டார்களா? ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி இயேசு, அது நமக்கு தெரியும். ரட்சிப்பு என்பது நித்திய நரகத்துக்கு நம்மை தப்புவித்து நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போகின்ற ஆசீர்வாதமான ஒரு கிருபை என்பதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த கிருபையை இலவசமாய் பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளை ஆகிறான் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். இப்போ இந்த தேவனுடைய பிள்ளையாய் நாம் மாறின பிறகு நாம் மரித்தால் பரலோகத்துக்கு போகின்ற அந்த நித்திய ஜீவனுக்குள் போகக்கூடிய அந்த அனுமதி சிலாக்கியம் கிடைக்கின்றதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தின் சில பகுதிகளிலே நமக்கு ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கிறார், உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள், உன்னுடைய விசுவாசத்துக்கு உண்மையாயிரு, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றெல்லாம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் 7 சபைகளுக்கான செய்திகள் வருகின்றன. அதுல ஒரு இடத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை நான் ஜீவ புத்தகத்திலே இருந்து கிறுக்கி போட மாட்டேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளாதவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். அப்போ ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்ட அந்த ஒரு காரணத்தால் மாத்திரம் அவன் எப்படி வாழ்ந்தாலும் அவன் செத்தால் பரலோகம் தான் போவான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி சொல்லுகின்றவர்கள் உண்டு. சில பேர் இந்த ஹைப்பர் கிரேஸ் மூவ்மெண்ட் என்று இப்போ இந்த காலத்திலே இந்த கிருபையை அபரிமிதமாய் பேசுகிற சிலர் உண்டு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்திலே இந்த தியரிக்கு சொல்வது ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் நீ எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டு விட்டாய். இட்டர்னல் செக்யூரிட்டி, நீ ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய நித்தியம் பாதுகாக்கப்படுகிறது. இப்போ இந்த நிலை ஜனங்களுக்கு கேட்க ஆசையாக இருக்கும். ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், இனி நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீ பரலோகத்துக்கு தான் போவாய். அந்த இலகுவான நம்ப ஆசையான அந்த உபதேசத்தை இன்றைக்கு பிசாசு சபைகளுக்குள்ளே திணித்து கொண்டு வருகிறான். சில பெரிய ஊழியக்காரர்கள் கூட அந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு துரதிருஷ்டவசமான சத்தியம். ஆனால் உங்கள் கேள்விக்கான பதில் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி வரை, ஒன்று நாம் மறிக்கும் வரை அல்லது ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் வரை, அவருடைய வருகை வரும் வரை நாம் நம்முடைய விசுவாசத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் நமக்கு பரலோகம் போகலாமே ஒழிய, ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டு எப்படியே வாழ்ந்தாலும் பரலோகம் போகலாம் என்று சொல்லுகின்ற அந்த தவறை, அந்த உபதேசத்தை நாம் நம்பக்கூடாது. நிச்சயமாக பாஸ்டர் அருமையான நல்ல விளக்கத்தை சொல்லியிருந்தீர்கள். நீங்க சொன்னது போல இந்த நாட்களிலே அதாவது ரட்சிப்பை பெற்றால் அது நிரந்தரமாக எப்படி வாழ்ந்தாலும் அது எங்களை விட்டு போகாது என்று சொல்லப்படுகிற சில போதனைகள் கூட நானும் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீங்க சொன்னது போல வேதத்திலே சொல்லப்பட்டது போல பவுல் கூட சொல்ற, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அங்க எவ்ரி ஆக்குன்னு சொல்லும் பொழுது, நீங்க பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்பீர்களானால் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும். ஆகவே உண்மையாக நல்ல நீங்கள் இன்னும் தெளிவாக தேவனுடைய சத்தியங்களை சரித்திரத்தோடு போதிக்கிற நீங்கள் இந்த நாளிலும் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அநேக பிள்ளைகளுக்கு
இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் சிந்தைகள் நிச்சயமா உருவாகி கர்த்தருக்குள்ளாய் தங்களை விட்டுக் கொடுப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக இதை குறித்து கதைத்தால் அநேக மனுத்தியாலங்கள் போகலாம், ஆனால் நாங்கள் குறுகிய நேரத்தில் முடிக்க வேண்டும். அடுத்த கேள்வி பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும். இதை விட சிலர் சொல்லுவார்கள், இவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்க முடியாது, இவர் எனக்கு இப்படி செய்திருக்க, அப்படி ஏதாவது மன்னிப்பு கொடுக்க முடியாத பாவம் என்று இந்த பூமியில வாழ்கிறவர்களுக்கு இருக்குதா? மன்னிப்பின் மகிமை என்ற ஒரு செய்தியை கூட நான் யூடியூபில் போட்டு வைத்திருக்கிறேன். அதாவது மன்னிப்பு, நான் ஒரு மனோநல மருத்துவராக இருந்தவன். மூளையிலே மன்னிக்காவிட்டால், நாம் எந்த காரணத்துக்காவது, சரியான காரணங்களுக்காகவாவது நாம் மன்னிக்காவிட்டால் மூளையில இருக்கின்ற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் குழம்பி பல பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். இந்த பின்னங்கழுத்திலே பாதிப்புகள் வரும், அது அப்படியே முள்ளந்தண்டு வழியாய் அந்த பாதிப்பு போய் இடுப்பு வருத்தங்கள், ரியூமட்டிசம் என்று சொல்லுகிற பாரிசவாதங்கள், இன்னும் தேவையற்ற வலிகள், ஏன் கார்டியாக் அரெஸ்ட், இருதயம் நிறுத்தப்படுவது கூட நடைபெறும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு கூகுளுக்கு போய் அன்ஃபர்கிவ்னஸ் என்று நீங்கள் அடித்து அதனால் ஏற்படும் பாதகங்களை பார்த்தால், இது கிறிஸ்தவ இணையதளத்தில் அல்ல, சும்மா மருத்துவ தளங்களுக்கு போய் பார்த்தாலே தெரியும் மன்னிப்பு கொடுக்காதபடியினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதகங்கள். நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்வதனால் இப்படி சொல்லுவேன், எந்த காரணத்துக்காகவாவது ஒரு நபர் இன்னொரு நபரை மன்னிக்க முடியாமல் இருந்தால், விஷத்தை அவருக்கு நான் குடித்துவிட்டு அவர் சாவதை எதிர்பார்த்திருப்பது போல நான் விஷத்தை அறிந்துவிட்டு அவர் சாவார் என்று. ஆகவே மன்னிப்பு கட்டாயம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட, பரமண்டல ஜெபத்தில் கூட, எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்களுக்கு நீர் மன்னியும் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் எந்த தப்பும் செய்யாமல் எங்களுக்கு மற்றவர்கள் தப்பு செய்து இன்று அந்த வலி, அந்த வேதனை நிமித்தம் அவர்களை மன்னிக்க முடியாவிட்டால் கூட நாங்கள் எந்த விதத்திலாவது முயற்சித்து அவர்களை மன்னிக்க வேண்டும். அது அவர்களுக்காக அல்ல, எங்களுக்காக, எமக்காக நாம் மன்னித்து அதனால் வரும் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். ஆகவே மன்னிக்க முடியாமல் இருக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார் இல்லையா பாஸ்டர்? ஆகவே நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க மாட்டோம் என்று சொல்வது, நீங்க சொன்னது போல நாங்கள் விஷத்தை குடித்து விட்டு மற்றவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது. உண்மையாக அருமையான நல்ல விளக்கம். என்றால் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே அநேகர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில காரியங்களே பிடிவாதங்களோடு இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே பேசிக்கொண்டிருக்க எனக்கும் கூட இது மிகவும் பிரயோஜனமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்க முடியாது என்ற ஒரு பாவமோ அல்லது பிழையான காரியத்தை செய்து விட்டார் என்று நாங்கள் எங்களுடைய சிந்தைகள் எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்பது. அதனால தான் இயேசுவானவர் பேதுருக்கு சொல்லுகிறார், 7 தரம் அல்ல 7 என்ன அர்த்தம்? அந்த ஒரு தடவையாவது தப்பு செய்தவன் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் மன்னி என்று சொல்லவில்லையே, செய்கிறவன் செய்து கொண்டு போகட்டும், நீ மன்னித்து கொண்டு இரு என்றுதான் சொன்னார். ஆகவே மன்னிப்பு கட்டாயம் கொடுக்க. ஆமா பாஸ்டர், அடுத்ததாக இயேசு கிறிஸ்து மன்னிக்க கூடாத ஏதாவது பாவம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து எங்களை மன்னிக்க முடியாத பாவமான காரியம் இருக்கிறதா? இப்போ இது ஒரு குழப்பமான கேள்வி. ஏனென்றால் இயேசுவானவர் ஒரு தடவை யூதர்களுக்கு, சீஷர்கள் யூதர்கள், அவர்கள் இன்னும் முழுமையாய் வளர்ந்திராத சமயத்திலே அவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்தால் கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று. அது ஒரு இறையியல் தத்துவமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினது, மனுஷகுமாரன் என்று அவர் சொன்னது மனுஷனாய் வந்த நிலையில் இருந்த இயேசு. ஆகவே நீங்கள் மனுஷகுமாரனாகிய எனக்கு நீங்கள் என்ன செய்தால் கூட உங்களை நான் மன்னிப்பேன் என்ற அந்த மன்னிப்பை பெறுவீர்கள் என்பதனை காட்டுவதற்காகத்தான் அதை சொன்னாரே ஒழிய, மற்றபடி இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் என்று சொல்லும் பொழுது பெந்தகோஸ்தேக்காரர்கள் நினைக்கிறார்கள் இந்த அந்நிய பாஷையை
கேவலப்படுத்துவது அல்லது பரிசுத்தாவின் வரங்களை இழிவுபடுத்துவது இவை என்று, அது அப்படி அல்ல. இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை பார்த்தால் 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அதிலே அவர் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏது அல்லாத பாவங்களை செய்கிறவர்களுக்கு மன்னிப்புண்டு, அவர்களுக்காக ஜெபி. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்தவனை குறித்து நீ ஜெபிக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். இப்போ நான் இப்படி ஒன்று சொல்கிறேன். இப்ப என்னை பொறுத்தவரை ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு மேன்மையானது என்றால், ஆண்டவரை பொறுத்தவரை அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்லை. நிச்சயமாக. ஆனால் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் இருந்து நன்மைகளை அனுபவித்த ஒருவன் ஆண்டவரை விட்டு முற்றிலும் பின்வாங்கி போய் இன்னொரு மதத்துக்கு போய் விக்கிரகங்களை வணங்கி பிசாசுகள் பின்னே போய் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் போனால் ஆண்டவர் அவன் பின்னே ஆட்களை அனுப்பி அவனை காப்பாற்ற முயற்சிக்க மாட்டார். எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் பின்வாங்கி போனால் ஓர் 2 தரம் அவனுக்கு புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. ஆகவே ஆண்டவர் அவன் பின்னே ஆள் அனுப்ப மாட்டார், அவனை காப்பாற்ற ஆண்டவர் முயற்சி எடுக்க மாட்டார். இருந்தாலும் அப்படி ஒரு நிலைக்கு போனவன் கூட அவன் மனம் திரும்பினால் மன்னிக்கின்ற அளவுக்கு பெரிதான கிருபை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாய் பதில் சொல்வதென்றால், நமது ஆண்டவரால் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிய பாவம் என்றொன்று ஆண்டவருடைய பார்வையில் இல்லை. ஆமாம். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை, நீங்க சொன்ன வார்த்தைகளின்படி, அதாவது மரணத்துக்கு ஏதுவான அந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான வார்த்தைகளை வைத்து சிலர் பிழையான விதங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து விளங்கிக் கொள்ளுகிற விடயங்களும் இருக்கிறது. உண்மையாக அதற்கு நல்ல பதிலை சொல்லியிருக்கிறீர்கள், கர்த்தரே ஸ்தோத்திரம். பாஸ்டர், இன்னொரு இந்த பாவத்தை குறித்த சில காரியம் என்னன்னு சொன்னால், அதாவது நான் குறித்து வைத்திருக்கேன். 1 யோவான் 1:8 சொல்லுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அடுத்தது 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்றால் அவரை நாங்கள் குற்றப்படுத்துகிறவர்களாய் பொய்யராக்குகிறோம் என்று. அடுத்தது 1 யோவான் 3:9 சொல்லுது, தேவனால் பிறந்தவனவனும் பாவம் செய்யான். இந்த வார்த்தைகளுடைய வித்தியாசம் எப்படி பாஸ்டர்? அதாவது தேவனால் பிறந்தவன் என்பது மனம் திரும்பினவன், அவன் பாவம் செய்ய. நீங்கள் மூல மொழியிலே பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது, தேவனை துக்கப்படுத்த மாட்டான். பாவம் என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவம் என்பது நாம் செய்கின்ற காரியங்கள் அல்ல, அது ஒரு நிலை. அப்போ நாம் அந்த நிலையில இருக்கிறபடினால்தான் அந்த செயல்களை செய்கிறோம். இப்போ ஒரு உதாரணம், கொலை செய்கிறவனை பார்த்து ஒருவன் பாவம் செய்கிறானே என்று சொல்லுகிறான். ஏனென்றால் இவன் கொலை செய்யவில்லை, ஆனால் இவன் போய் பேசுகிறான். ஆகவே கொலை செய்யவில்லை என்பதற்காக இவன் பாவி அல்ல என்பதல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற பாவம் கொலையாக தன்னை வெளிப்படுத்துகிறது, இவனுக்குள்ளே இருக்கிற பாவம் பொய்யாக வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த பொய், கொலை, மது இவை அல்ல பாவங்கள், இவை பாவத்தின் வெளிப்பாடு. பாவம் என்பது தேவன் அற்ற நிலை. இப்போ தேவன் அற்ற நிலையிலே இருந்தவர்கள் தான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இப்போ பாவம் அற்றவர்களாய் வாழுகிறோம். இப்போ தேவனால் பிறந்தவன் இவன் பாவம் செய்ய மாட்டான் என்றால் என்ன அர்த்தம் என்றால், யோவான் என்ன சொல்லுகிறார் 3:9, தேவன் நேசிப்பதை இவன் நேசிப்பான், தேவன் நேசிக்காதவற்றை இவன் நேசிக்க மாட்டான். அதுதான் இவனுடைய நிலை. ஆகவே இவன் வேண்டும் என்று விரும்பி தேவனை துக்கப்படுத்துவதற்கு அந்த பாவமான காரியங்களிலே ஈடுபட மாட்டான் என்றுதான் சொல்லுகிறாரே ஒழிய, அந்த மாதிரியான காரியங்கள் இவனால் செய்யப்படாது என்று அவர் சொல்லுகிறார். நான் கூட 30 வருஷம் ஊழியம் செய்தாலும் சில நேரம் சில சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ஒரு கோபம் வந்து சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம், செய்யக்கூடாததை செய்து விடுகிறோம். ஆண்டவரை துக்கப்படுத்தவோ விரும்பியோ வேண்டும் என்றோ திட்டமிட்டோ அதை செய்யவில்லை, அந்த பாவமான செயல் செய்யப்பட்டு விடுகிறது. ஆனால் உடனே என்ன செய்கிறோம்? ஐயோ இதை செய்து விட்டேனே என்று மனம் திரும்புகிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இப்போ தேவனால் பிறந்த நானோ நீங்களோ தேவனை விரும்பி
துக்கப்படுத்த மாட்டோம் என்பதைத்தான் யோவான் அந்த மாதிரி விளக்குகிறார். ஆனால் அது மொழிபெயர்ப்பில் இப்படி வந்திருக்கும் பொழுது அது புரியாதவர்கள் தப்பாய் நினைக்க கூடும். தேவனால் பிறந்தவனால் பாவம் செய்யவே முடியாது. அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வராது. நிச்சயமா நல்ல பதிலை சொல்லி இருக்கிறீங்க வாச. நாங்கள் ஒரு பாவத்தை மனமொத்து, அதாவது ஒரு முழு மனதோடு தேவனுக்குள்ளாய் வாழ்கிற நாங்கள் அப்படியாக பாவம் செய்ய மாட்டோம். அதற்கான ஒரு விளக்கம் தான் நீங்க சொன்ன இந்த 3 வார்த்தைகளும். நிச்சயமா சிலர் இதை குழப்பிக்கொண்டு அல்லது இது என்ன விளங்கவில்லை என்று கூட அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நிச்சயமா இந்த கேள்விக்கும் நல்ல பதில் கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். அடுத்ததாக சீக்கிரமாகவே செல்லுகிறேன். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? வாக்கு தத்தங்கள் காலத்துக்கு காலம் அருளப்பட்டவை. ஒரு நாளில் ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் தருகிறேன் என்று தரவில்லை. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே உடைய வாக்கு தத்தங்கள் சில உண்டு. அதுபோல தனி நபர்களுக்கு என கொடுத்த சில வாக்கு தத்தங்களும் உண்டு. சில சந்ததிகளுக்கு மாத்திரமே கொடுத்த வாக்கு தத்தங்களும் உண்டு. அதுபோல ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் உண்டு. 3000க்கும் அதிகமான வாக்கு தத்தங்கள் வேதத்தில் இருக்கின்றன. அவற்றில் நாம் ஒவ்வொரு வாக்கு தத்தமாக எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், இது எனக்கு பொருந்துகிறதா. கூடுதலான வாக்கு தத்தங்கள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமே பொருந்துகிற வாக்கு தத்தமா இருந்தது. உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்போ இது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் இதை தங்களுக்கு என்றும் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படியான அது யூதர்களுக்கு இன்றும் கூட ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அவருடைய முழு சந்ததிக்கும் இன்றும் இருக்கிறது. ஆகவே இன்றும் கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, சபிக்கிறவர்களுக்கு சாபம் உண்டு. ஆகவே ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் நமக்கோ அவற்றை மாத்திரம்தான் நாம் பற்றிக்கொள்ள முடியும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வியாக இப்படி கேட்க முடியாது. சரி, எந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு சொல்லுங்க, அப்படி சொல்ல முடியாது. ஆகவே எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லாருக்கும் அல்ல. எந்தெந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கோ அவற்றை மாத்திரம் தான் நாம் பற்றிக்கொள்ள முடியும். அதாவது பாஸ்டர், இப்ப நீங்க சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை வைத்து இப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, இப்படியாக என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற ஒரு ஜெப வேண்டுதல் செய்ய முடியாது. ஜெபத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். அந்த வாக்கு தத்தம் எங்களில் நிறைவேற வேண்டும். அப்படி சரி, எந்த வாக்கு தத்தம் என்பதை பொறுத்து இருக்கிறது. உதாரணமாக 2 தடவை உலக சரித்திரத்திலே ஆண்டவர் சொன்னார், பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஒன்று ஆதாம் ஏவாள் மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது. அடுத்தது நோவாவின் ஜல பிரளயத்துக்கு பிறகு நோவாவும் மனைவியும் மகன்மார் 3 பேரும் அவர்களுடைய மனைவிமார் 3 பேரும் மாத்திரம் இருக்கும் பொழுது. ஆகவே எனக்கு நிறைய வம்சத்தை தாருங்கள் ஆண்டவரே, என் வம்சம் பெருக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஆதாமுக்கும் நோவாவுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தீர்கள், கட்டளை கொடுத்தீர்கள் என்று சொல்லுவது முட்டாள்தனம். அது மாதிரி இருக்கிறது. அதுபோல இப்போ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 100-90 வயதுகளில் பிள்ளை கொடுத்தீர்கள். ஆகவே எனக்கு 70 வயதாகிறது, இன்னொரு பிள்ளை தாருங்கள் என்று கேட்பது முட்டாள்தனம். ஆகவே ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி செய்தீர்களே, எனக்கும் செய்யுங்கள் என்று கேட்பதில் ஒரு தவறும் இல்லை. அப்படி வாக்கு தத்தங்களை அப்படி உரிமை கோரும்போது ஆண்டவர் கொடுக்காமலும் இல்லை. ஆனால் எந்த காரியத்தை கேட்கிறோம் என்பதற்கு ஒரு விவஸ்தை இருக்க வேண்டும். நிச்சயமா ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அடிமைத்தனத்திலே பாபிலோனிலே அடிமைகளாய் இருந்த யூதர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னை உன் தேசத்துக்கு மறுபடி நான் கொண்டு போய் உன்னை உயர்த்துவேன், மற்ற தேசங்களை உன் மூலம் ஆசீர்வதிப்பேன். இப்போ நம்முடைய இலங்கை நாட்டை சேர்ந்த அநேக தமிழ் ஜனங்கள் இலங்கையின் நிலை காரணமாக சிதறப்பட்டு அநேக தேசங்களிலே வாழுகிறோம். இப்போ இன்றைக்கு இலங்கையின் சூழல் மாறி இருக்கிறது. ஒருவேளை கடந்த காலத்திலே சில இயக்கங்களிலே இருந்தபடினாலோ
அல்லது அரசாங்கத்துக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளை வைத்து அரசாங்கம் இவர்களை பிடித்து சிறையில் அடைக்கின்ற நிலையில் இருக்கின்ற நேரத்திலோ இந்த வாக்கு தத்தத்தை வைத்துக்கொண்டு யூதர்களை நீர் பாபிலோனில் இருந்து யூதாவுக்கு மறுபடி கொண்டு போய் ஒரு பெரிய ஜாதி ஆக்கி நீரே, ஆகவே என்னை நீர் நோவேலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் அங்கே பெரிய ஜாதியாக்கும் என்று கேட்டு அதை நடத்தினவர் அங்கே இதை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் இவர் விமானமேறி இலங்கைக்கு போனால் ஒருவேளை கட்டுநாயக்க விமான தளத்திலே கைது செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்படுவார். அப்புறம் சொல்லக்கூடாது கர்த்தர் வாக்கு மாறிவிட்டார். இதெல்லாம் பிரத்யேகமான வாக்கு தத்தம். ஆகவே அதனால் நாம் ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நிச்சயமாக பாசற மேல விளக்கமா இருக்கு. என்றால் நாங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது தானே என்று சொல்லி எல்லா காரியங்களில் அல்ல எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரமாக்கி கொள்ளும்படியாக இப்படியாக அறிக்கை செய்வதுண்டு. ஆனால் அதை எங்கு யாருக்கு சொல்லப்பட்டது என்பது, இவர்களுக்கு பிரத்யோகமாக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து நாங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை தெரிவு செய்து எங்களுக்கென்று நாங்கள் சுதந்திரித்து கொள்வதுதான் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வேதம் அப்படித்தான் சொல்லுங்க இல்லையா? என்னை பொறுத்தவரை வேதத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அளவு வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து அவற்றை தேடி கண்டுபிடித்து உரிமையாக்கிக் கொள்வது சிறந்தது. ஆமென், ஆமென். ஆம் பாசர், அடுத்த கேள்விக்கும் கடந்து செல்லாம். சபை கூடுதலை விட்டு விட்டு இருக்கிறவர்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாமா? பின்மாற்றம் பின்வாங்குதல் என்று சொல்லும் பொழுது அதுவும் என்னுடைய ஒரு பிரசங்கம் இருக்கிறது. ரெண்டு விதமான பின்வாங்குதல்கள் இருக்கின்றன. ஒன்று நேரடியாக பின்வாங்கி அவர்கள் ஆண்டவர் சபைக்கும் போக மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள் என்று உலகத்துக்கே தெரியும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, சபையிலேயே இருந்து கொண்டு பின்வாங்கி கொண்டிருப்பார்கள். உள்ளத்தில் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூர போயிருப்பார்கள். ஆகவே பல காரணிகள் நிமித்தமாக உள்ளத்திலே ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறவர்கள் உண்டு. சபை கூடி வருதல், இப்ப உங்களுடைய கேள்வி, சபை கூடி வருதலில் சம்பந்தப்படாதவர்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள், பின்வாங்கி இருக்கிறார்களா? என்னது பதில்? வேதத்தின் படியாக ஆம் என்பதுதான். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே தனது தலைமையகமாக வைத்திருப்பது சபை. ஒரு சபைக்கு கட்டுப்பட்டு இருக்க நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உலகளாவிய சபை என்று ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கென்று சபைகளை வைத்திருக்கிறார். நாங்கள் எந்த அளவு, நான் என்னுடைய பாஷையில் சொல்வதென்றால், நான் எவ்வளவு பெரிய கொம்பியாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட நான் ஒரு ஆடு, என்னை நடத்த மெய்ப்பன் தேவை. ஐக்கியப்பட்டு இருக்க இதர ஆடுகளோடு நான் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். ஆகவே நான் ஒரு சபைக்கு உள்ளே இருந்து, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து, அந்த ஐக்கியத்துக்கு உண்மையாய் இருந்து, எனது தசம பாகங்களை அந்த சபைக்கு கொடுத்து, இப்படி நான் அந்த சபையோடு கூட அந்த சபைக்குள்ளே இருந்து வளராவிட்டால், நான் என்னத்தான் வீடுகளிலே இருந்து தொலைக்காட்சி வழியாக வசனம் கேட்டு முழு பைபிளையும் மனப்பாடம் செய்து பெரிய சாதனைகள் புரிந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறது தான் உண்மை. இப்போ நம்முடைய நாடுகளிலே ஆட்டோ இருக்கிறது அல்லவா, இந்த ஆட்டோவை வைத்து சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ஒரு ஆட்டோ போல. அந்த ஆட்டோவுக்கு என்ஜின் எவ்வளவு நன்றா இருந்தாலும், அந்த பாடி, அந்த டென்ட் எல்லாம் எவ்வளவு நன்றா இருந்தாலும், 3 சக்கரங்களும் ஒழுங்காக இயங்கினால் தான் முன்னே போக முடியும். ஜெபம், வேதம், சபை, இந்த 3ம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். ஜெபம், நான் ஆண்டவரோடு உறவாடுவேன். வேதம், ஆண்டவர் என்னோடு உறவாடுவார். சபை, நான் தேவ ஜனங்களோடும் அவர்கள் என்னோடும் உறவாடுவார். இப்போ நீதி என்ற சொல்லை பார்க்கிறோமே, ரைச்சஸ்னஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். தேவனுடைய நீதி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடுங்கள். நீதி என்றதன் வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? தேவனோடு ஒரு சரியான உறவையும் இதர விசுவாசிகளோடு சரியான உறவையும் வைத்துக் கொள்ளுதல்.
ஆகவே நான் இதர விசுவாசிகளோடு சரியான உறவை வைத்துக் கொள்ளாமல் தேவனோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியாது. தேவனோடு ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்ளாமல் மற்ற விசுவாசிகளோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ள முடியாது. அதாவது பாஸ்டர், இப்ப நாங்க சபை என்று பார்க்கும் பொழுது இங்கே விசுவாசிகள் கூடுகிறார்கள். ஆனால் சபையை சேராம, அதாவது சபை கூடுதலை விட்டு இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது தொழில்நுட்பங்கள் இப்படியாக வளர்ந்திருக்கிற நாட்கள்ல பல விடயங்கள் மூலமாக ஸ்கைப்போ பல காரியங்கள் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் ஒருமனப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் ஐக்கியமாக ஏதாவது அங்கே செய்கிறார்கள். சிலர் வீடுகளிலும் கூட அநேகர் இணைந்து சில காரியங்கள் செய்கிறார்கள். அவர்கள் அதற்கு சொல்லுகிற காரியம், நாங்களும் தேவனை ஆராதிக்கிறோம் தானே, இதில் என்ன தப்பு இருக்கு? நான் இங்கே கூட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று ஜெப ஆலயம், சினகாக், சொன்னோகோகே கிரேக்க மொழியிலே. அடுத்தது சபை, எக்லேசியா. இந்த ஜெப கூட்டங்கள், பெண்கள் கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள், இரவு கூட்டங்கள், தொலைக்காட்சி முன்பாக இருந்து கூட்டமாக இருந்து வார்த்தை கேட்பது, இது எல்லாம் ஒன்று கூடுகைகள், சுனகோகே, ஜெபாலயங்கள். இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார், இங்கே 2 அல்லது 3 பேர் எனது நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் இருப்பேன். ஆனால் எபிரேயர் 10:25 சொல்லி இருக்கிற வசனத்தின்படி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் சபை என்பது எக்லேசியா, வெளியே அழைக்கப்பட்டு கூடுவது. ஆகவே ஒரு ஜெப கூட்டத்திலே நடக்கிற அதே விடயங்கள் சபை ஆராதனையிலே நடக்கலாம். ஆராதனை, பிரசங்கம், ஜெபம், துதி, இசை. ஆனால் ஜெப கூடுகைகள் தான் சபை. ஆகவே எக்லேசியா கட்டாயம் தேவை. 1000 ஜெப ஆலயங்கள் சேர்ந்தாலும் ஒரு எக்லேசியா ஆக முடியாது. ஆகவே நீங்கள் எத்தனை கூட்டங்களுக்கு திங்கள் முதல் சனி வரை கலந்து கொண்டு எவ்வளவு நீங்கள் ஆவியிலே எரிமலையாய் மாறி இருந்தாலும் ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு சபை கூடி வருதலில் சம்பந்தப்படவே வேண்டும். ஆமா, நிச்சயமா பாஸ்டர், அருமையாக நல்ல விளக்கமாக சொல்லி இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்றால் இன்றைக்கு வெளிநாடுகளை பார்க்கும் பொழுது இந்த சபை கூடுதலை விட்டு விட்டு இருந்து இப்படியான சிறு சிறு கூடுகைகளிலே கலந்து கொண்டு அதிலும் கூட ஒரு திருப்திப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை நாங்கள் குற்றப்படுத்தி கதைக்கல. ஆனால் இதுக்கு ஒரு விளக்கம் நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒவ்வொரு இதைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சபை கூடுதலை விட்டு சிறு சிறு கூடுகைகள் அதுகளிலே போகிறோம் தானே, எங்களுக்கு அதிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எங்களுக்கு அதில் சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் சபை கூடுதலுக்குள்ளே கடந்து வருவது இந்த இப்பொழுது சொன்ன இந்த அதாவது வார்த்தைக்குரிய அல்லது இந்த கேள்விக்குரிய ஒரு நல்ல ஒரு விளக்கமாக இருக்கிறது. நிச்சயமா அநேகர் வரும் நாட்களே சபை கூடுதலுக்கு கடந்து செல்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். அடுத்த கேள்வி, அதாவது சபையிலே தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற போதகர்கள் வேதத்தினுடைய சரித்திரங்களை அறிந்திருக்க வேண்டுமா? கட்டாயம். என்னை பொறுத்தவரை ஆம். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 2:15 அருமையான ஒரு வசனம். அதிலே தமிழிலே ஜாக்கிரதை படு என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் உண்மையாக கிரேக்க மொழியிலே படி என்று சொல்லியிருக்கிறது. அதை அழகாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 1611 ஆண்டு கொடுக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு. ஸ்டடி டு ஷோ thyself approved unto God, a workman who needeth not be ashamed, rightly dividing the word of truth. அதாவது 3 காரணங்களுக்காக ஒரு மனுஷன் படிக்க வேண்டுமாம். இது யாருக்கு சொல்வது? பவுல் என்ற தலைமை போதகர் தீமோத்தேயு என்ற ஒரு வாலிப போதகருக்கு புத்தியாக எழுதுகிறது தான் தீமோத்தேயு நிருபங்கள் 2. இதுல 2 தீமோத்தேயு 2:15. முதலாவது, நீ ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவர் உன்னை அங்கீகரிப்பதற்கு, to be approved unto God, ஆண்டவர் உன்னை ஊழியனாக ஏற்படுத்துவதற்கு நீ படிக்க வேண்டும். இரண்டாவது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருப்பதற்கு. இப்போ வெட்கம் என்றால் தனக்கு தானே வரக்கூடிய வெட்கம். நீங்கள் ஒரு காரியத்தை பிரசங்கம் செய்துவிட்டு அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், நான் பிள்ளையாய் போதித்து விட்டேன் என்று. எனக்கு நடந்திருக்கிறது. ஆமோஸ் ஒரு பயங்கர ஏழை,
அவர் ஒரு ஒரு மேய்ப்பன். ஆகவே ஒரு ஏழையை ஆண்டவர் எடுத்து வட ராஜ்யத்துக்கு அனுப்பினார் என்று நான் பிரசங்கம் செய்து கொண்டு வந்தேன் அந்த காலத்தில். பிறகு நான் ஆமோசை பற்றி ஆராய்ந்து பார்த்த பொழுது நான் கண்டுபிடித்தேன் அவர் ஒரு பயங்கர கோடீஸ்வரர். எனக்கு கவலையாய் போய்விட்டது, எவ்வளவு பிழையாய் நான் பெற்றுக் கொடுத்தேன். இது ஒரு உதாரணம், எத்தனையோ. ஆகவே வெட்கப்படாத ஊழியக்காரனாய். மூன்றாவது, சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவனாய். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோமே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எனது ஆவியினாலே ஆகும். அந்த வசனத்தை யார் யாருக்கு எப்பொழுது சொன்னார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் அந்த வசனம் உங்களுக்கு புரியும். அப்பொழுது அந்த சரித்திர பின்னணியை கண்டுபிடித்து விட்டு அப்புறம் அதை செய்தியாய் கொடுக்கும் பொழுது அன்று அங்கு சொன்னதை இன்று இங்கு எப்படி கொண்டு வர முடியும் என்பதனை நாம் காணலாம். இப்போ வேத கல்லூரிகளிலே நாங்கள் ஹெர்மன்யூட்டிக்ஸ் என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம், வேத வியாக்கியானவியல். அதிலே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், வாட் வாஸ் தென் அண்ட் தேர் should be brought to here and now. அன்று அங்கு சொன்னதை இன்று இங்கு கொண்டு வர வேண்டும். அப்போ அன்று அங்கு யார் சொன்னார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தை சரித்திரம் தெரியாவிட்டால் வசனங்களை பொறுக்கி எடுத்து பிரசங்கங்களை அமைக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதனை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த வசனம் நான் நினைக்கிறதை சொல்ல வைக்க முயற்சிப்பேன். என் மனதில் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றும். அதற்கு தேவையான வசனங்களை ஆங்காங்கே இருந்து பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒரு கோர்வையாக்கி பேச வேண்டி வரும். அது பயங்கர ஆபத்தில் முடியும். ஆகவே இல்லை, உங்கள் கேள்விக்கான பதில் பிரசங்கி. அவர் படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவருக்கு முடியும் ஒழுங்காக பிரசங்கம் செய்ய. ஆவியானோர் வெளிப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. ஆவியானவர் நிச்சயமாக பிரசங்கத்தின் போது வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஆனால் சரித்திர பின்னணிகளை நாம் கற்றுக்கொண்டால் தான் அவற்றை வைத்து எப்படி இந்த பிரசங்கங்களை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய தத்துவங்கள் என்ன என்பதனை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எஸ்ட்ரா கூட அப்படி சொல்றாரு, வேதத்தை ஆராயவும் அதை உபதேசிக்கவும் இஷ்டவேலை நீதி நியாயங்களை குறித்து உபதேசிப்பதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். ஏனென்றால் எஸ்ரா ஒரு அருமையான வேதபாரகர். அந்த காலத்திலே ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆகவே எஸ்ரா சொல்வது மாத்திரமல்ல, மோசே காலத்தில் இருந்து கூட அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று சரியான விதத்தில் கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு பணிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் அப்படி. ஆமே, நிச்சயமாக இதுவும் கூட அநேக தேவனுடைய ஊழியங்களை செய்கிற அன்பான போதகர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு கூட மிகவும் பிரயோஜனமா இருக்கும். என்றால் நீங்க சொன்னது போல ஒரு வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாய் நாங்கள் நிதானமாய் அதை பகுத்து போதிப்பதற்கு இப்படியான சரித்திரங்களை நாங்கள் படிப்போம் என்றால் இன்னும் ஆரோக்கியமான ஒரு உபதேசங்களை ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். நாங்களும் கூட அதிலே கர்த்தருக்குள்ளாக இன்னும் பல வெளிப்பாடுகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? நீங்கள் உங்களை போன்றவர்கள் என்னுடைய பிரசங்கங்களை கேட்கின்றவர்கள் எனக்கு சொல்லுகின்ற ஒரு கதை தான், பாஸ்டர் நீங்கள் சரித்திர பின்னணிகளோடு வார்த்தையை கொடுக்கும் போது எங்களுக்கு அந்த வார்த்தை புரிகிறது. அதற்கு பிறகு வசனத்தை வாசிக்க ஆசையா இருக்கிறது. எப்படி எனக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அவர்கள் நாம் சரித்திர பின்னணியோடு பிரசங்கிக்கும் போது அது ஜனங்களையும் வேதத்தின் மேல் ஒரு ஆவல் கொள்ளுகின்றவர்களாய் மாற்றுகிறது. பெரிய ஆசீர்வாதத்தை. அது உண்மையாக இந்த நாட்களிலே மிகவும் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. என்றால் நீங்க சொன்னது போல அங்கும் இங்குமாக வேதத்தை வார்த்தைகளை எடுத்து நாங்கள் போதிக்கிறதை விட இப்படியாக சரித்திர பின்னணிகளோடு போதிக்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு உறுதியாக இருக்கும், எங்களுக்கும் எந்தவித ஒரு பயம் இருக்காது. என்றால் கர்த்தருடைய வார்த்தை காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்படாதபடி நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். சீக்கிரமாக அடுத்த கேள்விகளுக்கும் கடந்து செல்லாம். நேரம் கூட எங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிற பாச, அதாவது ஊழியங்கள் கர்த்தர் எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாரா? பிரத்யோகமாக தேவன் ஊழியத்துக்குள்ளே சிலரை கொண்டு வந்திருக்கிறாரா? இதுக்கு தகுதி வேணுமா? பொதுவான அழைப்பு, பிரத்யேகமான அழைப்பு என்று ரெண்டு விதமான அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையுமே சீஷர்களாக அழைத்திருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள், மத்தேயு 28:19. அப்போ சீஷர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள்.
ஆகவே எல்லாருக்கும் பொதுவான ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். அது சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், இசை வாசிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஊழியம். ஆனால் சில பொறுப்பான ஊழியங்களை செய்வதற்கு பிரசங்கம், போதித்தல், ஆலோசனை கொடுத்தல், ஊழியர்களை உருவாக்குதல், இந்த மாதிரியான பிரத்யேகமான ஊழியங்களுக்கு ஆண்டவர் பிரத்யேகமான அழைப்பை சிலருக்கு கொடுக்கிறார். அப்படி அந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது அந்த அழைப்பு சம்பந்தமான வரங்களையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் ஊழியம் செய்வதற்குரிய ஆயத்தப்படும் முறைகளை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார், கதவுகளை திறந்து கொடுக்கிறார். அதை குறித்து தானே பாசர் அந்த ஆரோனை போல அழைக்கப்பட்டால், ஒருவன் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியம், அது இந்த பிரத்யேகமான ஊழியங்கள் வந்து கனமான ஊழியங்கள், அந்த அழைப்பு அந்த அபிஷேகம் இல்லாமல் செய்ய முடியாது. 3 காரியங்கள் வேண்டும்: அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு. அழைப்பு ஆண்டவர் தருகிறார், அபிஷேகத்தையும் ஆண்டவர் தருகிறார், அர்ப்பணிப்பு நாம் கொடுக்க வேண்டும். 3இல் 2 பங்கு ஆண்டவர் தந்து வருகிறது, அழைப்பும் அபிஷேகமும். 3இல் 1 பங்கு அர்ப்பணிப்பு எம்மிடத்திலிருந்து வருகிறது. சேர்ந்து அந்த கனமான ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஆனால் பொதுவான அழைப்பு எல்லாருக்கும் இருக்கின்றபடினால் எல்லாருமே சுவிசேஷம் அறிவிப்பதோ ஏதாவது ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் எல்லாரும் இந்த மாதிரியான பாரிய ஊழியங்களுக்குள் கால் வைக்கக்கூடாது. பவுலடியார் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, நீ ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாது. அதாவது இன்னொருவனை சீக்கிரமாய் அபிஷேகம் பண்ணி பெரிய ஊழியத்தில் ஏற்படுத்தி விடாது. ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். அதே பவுல் அதே தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், மூப்பர்களாகிய நாங்கள் உன்மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு கிடைத்த அந்த வரமானது, அந்த அபிஷேகத்தை நீ அற்பமாய் எண்ணாதே. ஆகவே ஒரு சபையை நடத்துவது, ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்குவது, வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியம், ஆராதனை ஊழியம், இப்படி கனமான ஊழியங்களை செய்வதற்கு பிரத்யேகமான அழைப்பு வர வேண்டும். இந்த பேதுரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாச, எல்லா இருளின் அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்தை வரவழைத்து ஆசாரியராக, அந்த ஆசாரியர் என்று எல்லாரையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருமே ஆசாரியர்கள் தான். ஆனால் ஆசாரியர்கள் யார் என்று முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். எல்லாருமே நாம் எல்லாருமே ராஜரீக ஆசாரியர்களா இருக்கிறோம். ஆசாரியர்களுக்கு 2 ஊழியங்கள் இருந்தன. ஒன்று ஆண்டவரை ஆராதித்த ஊழியம், 2வது நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த ஊழியம். லேவி கோத்திரத்தை சேர்ந்த எல்லாருமே லேவியர்கள். அந்த லேவியர்கள் எல்லாருமே ஆசாரியர்களாய் மாறவில்லை. ஒரு சிலர் ஆசாரியர்கள், மற்றவர்கள் லேவியர்கள். லேவியர்கள் தொடர்ந்து வேதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு ஆசாரியர்கள் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். இந்த 4ம் சேர்ந்ததுதான் ஆராதனை. ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம், விண்ணப்பம். இந்த ஊழியத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். இது ஒரு ஆசாரியத்தின், அதனால் நாம் ஆசாரியர். ஆனால் ஆசாரியர்களுடைய இன்னொரு ஊழியம் தான் வேதத்தை, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள. அதற்குள்ளே எல்லாரும் வர முடியாது. புரிகிறது? ஆகவே அந்த பேதுரு சொல்லுவது சரி, எல்லாருமே ஆசாரியர்கள் தான். எதற்கு? மேடையில இருந்து ஊழியம் செய்வதற்கு அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கின்ற நிலைமை. இனி நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தேவையில்லை, அவர்தான் இயேசு. திரைச்சீலை கிழிக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் வீடுகளிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்பதற்காகத்தான் அந்த வசனம் சொல்லுகிறார். நிச்சயமா சொன்ன பாசர், இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு அந்த வார்த்தையினுடைய தாற்பயங்களை உண்மையாக இப்படி பிரித்து பிரித்து ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாக ஒரு விளக்கமாக இருக்கும், அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது பாசம் பவுல் 2 கொரிந்தியர்ல சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன் சொல்லி.
அப்படின்னு சொன்னா பாஸ்டர், புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள சில வித்தியாசங்களை அல்லது அந்த ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா, அதை குறித்து சொல்ல முடியுமா? இப்போ இந்த புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று தமிழிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே ஓல்டு நியூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உண்மையாக எபிரேய மொழியை நீங்கள் எடுத்து பார்த்தால் முந்தின உடன்படிக்கை பிந்தின உடன்படிக்கை. முந்தின உடன்படிக்கை வந்து ஒரு ஒரு புகையிரத ட்ரெயின் என்ஜின் மாதிரி. அந்த முந்தின உடன்படிக்கையை தான் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை நமக்கு கொடுத்திருக்கு. இப்போ நாம் இருக்கிறது பிந்திய உடன்படிக்கை. அந்த பிந்தின உடன்படிக்கையை ஏற்படுத்தினவர் இயேசு. அவர் ராப்போஜனத்தின் போது பஸ்காவின் அன்று மேல் வீட்டிலே பாத்திரத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது இது என் இரத்தத்தினாலாகிய புதிய அல்லது பிந்திய உடன்படிக்கையா இருக்கிறது. நானும் நீங்களும் பவுலும் இந்த பிந்தின உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம். இந்த உடன்படிக்கை இயேசுவின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது, நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாக்கியது. இந்த பிந்தின உடன்படிக்கை ஆகிய புதிய உடன்படிக்கைக்குள் உங்களை போல என்னை போல புறஜாதியாரும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். முந்தின உடன்படிக்கையில் புறஜாதியார்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பிந்தின உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு என்ஜினாக இருக்கிறது. இதுதான் பெட்டி. ஒரு ரயிலில் பிரயாணிகள் பிரயாணிக்கும் பெட்டி தான் புதிய உடன்படிக்கை. அந்த பெட்டிக்குள்ளே ஏறி நானும் நீங்களும் பிரயாணிக்கிறோம் பரலோகத்தை நோக்கி. பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார், இந்த புதிய உடன்படிக்கையின் ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். அப்போ இப்போ இந்த பெட்டிக்குள்ளே ஏறி பயணம் செய்யும் போது என்ஜினை மறக்க கூடாது. ஏனென்றால் என்ஜின் தான் இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் என்ஜினுக்கு ஏற முடியாது நமக்கு, நாம் யூதர்கள் அல்ல. ஆகவே புதிய உடன்படிக்கை என்கின்ற இந்த புதிய ஏற்பாடு, இந்த புதிய கிருபைக்குள்ளே நான் ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்பதனைத்தான் பவுலடியார் அங்கே, அதாவது புதுவிதம், அதாவது பழைய உடன்படிக்கைக்கு புதிய சட்ட திட்டங்களோ சில இதனுடைய வழிகள் இருக்கும். அதாவது பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கைக்கு வேறு தேவனுடைய வழிகள் சத்தியங்கள் இருக்கிறதா, அதுல வித்தியாசங்கள்? அதாவது அதையும் இதையும் ஒப்பிட முடியாது. ஆனால் அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அது இல்லை. அதனால் தான் நான் ட்ரெயினை பற்றி பேசுகிறேன். ஒரு என்ஜினை, எல்லாருக்கும் ட்ரெயின் தெரியும். ஒரு என்ஜினையும் பெட்டியையும் எடுங்கள். ஒரு என்ஜினுடைய அமைப்பு வேறு, பெட்டியினுடைய அமைப்பு வேறு. என்ஜின் சட்ட திட்டங்கள் வித்தியாசம், பெட்டியின் சட்ட திட்டங்கள் வித்தியாசம். எல்லாரும் என்ஜினில் பயணம் பண்ண முடியாது. செலுத்துனர் ஓட்டுநர் மாத்திரம்தான் அதிலே பயணம் பண்ண முடியும். நாம் எல்லாரும் இந்த பெட்டியிலே பயணம் பண்ணுகிறோம். எல்லா விதத்திலும் அது வேறு, இது வேறு. ஆனால் அது இல்லாமல் இது இல்லை. இது இல்லாவிட்டால் என்ஜின் மாத்திரம் இருந்தால் அதுல பிரயோஜனமும் இல்லை. ஆகவே பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு ட்ரெயின் என்ஜினை போல முக்கியமானது. ஆனால் அதனுடைய சட்ட விதிகள், அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது நமக்கு ஒவ்வாது. இப்பொழுது புதிய நியமங்களுக்கான சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இது ரொம்ப கஷ்டம். அங்கே விபச்சாரம் செய்தால்தான் விபச்சாரம், இங்கே இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். ஆகவே இது கஷ்டம். ஆனால் இதற்குள்ளே நாம் தேவனுடைய கிருபையினால் இருந்து பிரயாணிக்க வேண்டும். புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன் என்று பழையது வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இங்கே இல்லை. இங்கே நமக்கு வேறு சட்ட திட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன. அதை விட கொஞ்சம் கஷ்டமான சட்ட திட்டங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக உண்மைதான் பாஸ். என்றால் இந்த இதை குறித்து கூட அநேகர் வித்தியாசப்படுத்தி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி வித்தியாசப்படுத்தி சில சத்தியங்கள் குறைகளை பிடித்தோ அல்லது அந்த சத்தியம் வேண்டாம் இந்த சத்தியம் தான் சொல்லி பேசுகிறவர்கள் உண்டு. ஆனாலும் நீங்க சொன்னது கூட அதுவும் வேணும் இதுவும் வேணும். நீங்கள் அந்த அதை நாங்கள் எங்களுடைய சிந்தையில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாம் எங்களுக்கு தான் அதை வைத்திருக்கிறார். ஆகவே அது வேண்டாம் என்று நாங்கள் கழித்து விட முடியாது. அடுத்த கேள்வி பாசர், அதாவது சொந்த மொழியிலே இந்த வெளிநாடுகளை நான் அதிகமாக அதை குறித்து நான் பேசுகிறேன். வெளிநாடுகளிலே சொந்த மொழியிலே ஒரு ஆராதிக்கிற இடம் இருக்கும் பொழுது வேறு மொழிகள், அதாவது நாங்கள் இருக்கிற நோர்வேன்னு சொன்னால் நோர்வேஜிய மொழியிலே
தமிழ் மொழியிலே ஒரு ஆராதனை கூடம் ஆராதிக்கிறவர்கள் இருக்கும் பொழுது நோர்வேஜிய மொழியிலே போய் ஆராதிப்பது சரியா தவறா? இதுல சரி தவறு என்று சொல்ல ஒன்றும் இல்லை. வசதியின்மை என்பதைத்தான் நான் சொல்லுவேன். என்னவென்றால் இப்போ நமக்கு தமிழர்களின் சிந்தனை மொழி தமிழ். நிச்சயம். ஆகவே நான் ஒரு தமிழனாக ஒரு தமிழ் ஆராதனையிலே ஒரு தமிழ் சபையிலே நான் கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஏற்படுகிற நிறைவு என்னதான் எனக்கு ஆங்கில மொழி தெரிந்தாலும் அந்த ஆராதனைகளிலே வருவது கிடையாது. ஏனென்றால் இது நான் சிந்திக்கும் மொழி. அதுபோல இப்போ இந்த நார்வேயிலே தமிழர்கள் நார்வேஜியன் சபைக்கு போகலாம், அவர்களுக்கு நாஸ்க் நன்றாக தெரியலாம், அது கதை வேறு. ஆனால் அவருடைய சிந்தனா மொழி தமிழ் என்றபடினால் அங்கே அவர்களுக்கு அந்த நிறைவு வருவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் அநேகர் தமிழ் சபைகளை விட இந்த வெளிநாட்டு சபைகளுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வசதிகள் கொஞ்சம் அதிகம். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகாவிட்டால் 2-3 ஞாயிற்றுக்கிழமை போகாவிட்டால் கூட ஏன் வரவில்லை என்று அவர்கள் மெனக்கெட்டு கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். தமிழன் கேட்பான். நிச்சயம். அடுத்தது தமிழர்களுக்கும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை விட இங்கே இருப்பவர்களும் கொஞ்சம் நொட்டை தேடுவது அதிகம். அதையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். நிச்சயமாக. அங்கே நீங்கள் வெளிநாட்டு சபைகளுக்கு போகும்பொழுது எப்படி வேண்டுமானாலும் முடித்துக் கொண்டு போகலாம். நீங்கள் ஆராதனையிலே அமர்ந்து கொண்டு இப்படி காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு சுவிங்கம் சாப்பிட்டு கொண்டு ஒரு கோகா கோலாவை பருகி கொண்டு கூட நீங்கள் ஆராதனையில உட்கார்ந்து இருக்கலாம். இதெல்லாம் தமிழ் சபையில செய்ய முடியுமா? அடுத்தது தசம பாகம் எல்லாம் கூட நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாமே, எவனும் கேட்க மாட்டான். இப்படி நிறைய வசதிகள் இந்த வெளிநாட்டு சபைகளில் உண்டு. பிள்ளைகள் படம் கீறி விளையாடலாம், மூடி விளையாட எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அநேகர் சகோதரனே இந்த காரணங்களுக்காகத்தான், சுயநலமான காரணங்களுக்காக இதை செய்கிறார்களே ஒழிய அந்த அங்கே அவர்கள் திருப்தியாய் இருப்பதாய் சொன்னாலும் ஒரு மனோதத்துவ நிபுணனாக நான் சொல்லுகிறேன், அவர்கள் பூரண திருப்தி அதற்குள்ளே அவர்களுக்கு. அதாவது சில பெற்றோர்கள் சொல்வதுண்டு பாசர், என்ன இங்க உள்ள அதாவது பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே தமிழ் தெரியவில்லை. அதாவது இங்கே நோர்வே எடுத்துக்கொண்டால் நோர்வேஜிய மொழியிலே ஒரு பிரசங்கத்தை கேட்கிறதோ அல்லது நோர்வேஜிய மொழியிலே ஒரு ஆராதனை செய்வது அவர்களுக்கு திருப்தியா இருக்கிறது, அதனாலே அங்கே போகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் தமிழ் சபைகளை பொறுத்தளவிலும் எப்படி அவர்களை இங்கே இழுக்கக்கூடிய, அதாவது இழுக்கிறதுன்னு சொல்வதை விட அவர்களை பெற்றோர்களோடு சேர்ந்து அவர்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு தேவனை ஆராதிப்பதற்குரிய வழிமுறைகள் எப்படி ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும்? வெளிநாடு வாழ் தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரத்தான் வேண்டும். இது இலங்கை அல்ல. இலங்கையிலே இருப்பது போல இங்கே இருக்கிறதை விட்டுவிட்டு ஆராதனையிலே இசைகள் கொஞ்சம் நல்ல விதத்திலே, பிரசங்கங்கள் அறுவல்களாய் இல்லாமல் எல்லாரையும் சென்றடையக்கூடிய விதத்திலே, அதுபோல ஒரு அவர்களுடைய சில மாற்றங்கள். பாவம் அல்ல, நமது கலாச்சாரங்களை விட்டுக் கொடுக்கவும் வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப லூஸாக சொல்லவில்லை, நான் இலகுவாக்கி எது வேண்டுமானாலும் பண்ணு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சில விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவற்றில் மாற்றங்களை கொண்டு வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நாங்கள், அதாவது ஒரு பிரசங்க நேரங்களில் ஒரு மொழிபெயர்ப்பு நோர்வேஜிய மொழியிலே பாரிஸில் சாபல் கணேசனுடைய சபை, நான் அடிக்கடி அவர்களோடு தொடர்பு படுவது உண்டு. அங்கே அநேகமாக என்னை போன்றவர்கள் வந்தால் நிச்சயமாக மொழிபெயர்ப்பு நடக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மாலை 3:30 மணிக்கு ஒரு பிரெஞ்சு ஆராதனையும் வைத்திருக்கிறார். யாருக்கு? பிரெஞ்சுக்காரர்களுக்கு அல்ல, இந்த தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே இவர்களுக்கு பிரெஞ்சு மொழியிலே ஒரு ஆராதனை நடக்கிறபடினால் இவர்கள் ஒரு பிரெஞ்சு சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நார்வேயில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படி மொழிபெயர்ப்புகளை நீங்கள் கொண்டு வரலாம். தமிழ் பாடல்களோடு சேர்ந்து சில நாஸ்க் பாடல்களை பாடலாம். இசை வேறு வித்தியாசப்படும். ஆகவே அந்த நாஸ்க் பாடல்களுக்கான அந்த இசையை வாசிக்கக்கூடிய விதத்தில் பிள்ளைகளை பயிற்றுவித்து அந்த வாலிபர்களையும் ஆராதனைகளை சம்பந்தப்படுத்தி அப்படி செய்யலாம். ஆகவே மனம் உண்டானால் இடம் உண்டு.
உண்மைதான் பாஸ். என்றால் இது ஒரு நடைமுறை ரீதியான ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. என்றால் பிள்ளைகள் போகிறார்கள் என்று பெற்றோர்கள் போகிறார், ஆனால் அதிலே சுயநலங்களும் இருக்கிறது. நீங்க சொன்னது போல அங்கே போனா இந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்று அப்படியான ஒரு சுயநலங்களும் இருக்கிறது. ஆனால் இதை சபை, அதாவது வெளிநாடுகளிலே இருக்கிற சபை போதகர்கள் கருத்திலே கொண்டு அவர்களுக்கு எப்படியான நிலைகளை உருவாக்கி இங்கே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இப்படியான மொழிபெயர்ப்புகள் பிள்ளைகளையும் இதில் இணைத்து ஆராதிக்கத்தக்கதான இசைகள் காரியங்களை கத்தருக்குள்ளாக நாங்கள் அதை செயற்படுத்தினால் நலமா இருக்கும். நல்ல அருமையான ஆலோசனை சொல்லுங்க. என்றால் நீங்கள் உலகம் எங்கும் சென்று வருகிறீர்கள், இந்த இப்படியான பிரச்சனைகளை கண்டிருப்பீர்கள், உங்களிடம் கூட கதைத்திருப்பார்கள் நிச்சயமாக. எனக்கும் 10 வயதில் மகள் இருக்கிறாள். நானும் உலகம் எல்லாம் வாலிபர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்வது போல எனக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரியும். இப்ப இதுல நேரடியாக கேமராவிலே பேச முடியாத நிறைய விஷயங்களும் இருக்கின்றன. 2 பக்கங்களிலும் இருக்கின்ற பலவீனங்களை அவர்கள் தவிர்த்தால் நிறைய இடங்களிலே வெற்றியை காண முடியும். ஆமாம், நன்றி பாசர். அடுத்து இன்னொரு 2 கேள்விகளோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் பாசர். அதாவது இந்த நாட்களிலே நாகரிகங்கள் வளர்ந்து கொண்டு போகிறது. இந்த உலகத்திலே இப்படியா நாகரிகங்கள் வளர்ந்து கொண்டு போகும் பொழுது தேவனுக்குள்ளா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலும் அந்த நாகரிக மாற்றங்கள், உடையிலோ நடையிலோ பாவனைகள், அந்த மாற்றங்கள் வரலாமா? அதற்குள்ளே போகலாமா? நாகரிகங்கள் மாறும் பொழுது அது மேற்கத்திய நாடுகளில் மாத்திரமல்ல, இலங்கையிலும் அந்த பிரச்சனை இருக்கிறது. இப்போ பிள்ளைகளை ஒழுங்கான முறையிலே சொல்லிக் கொடுத்து பழக வேண்டியவர்களோடு மாத்திரம் அவர்களை பழக வைத்து கவனமாய் அவர்களை வளர்த்தெடுத்தால் இந்த பிரச்சனை வளர விடாமல் தடுக்கலாம். இப்போ என்னுடைய மகள் எல்லா 5 கண்டங்களுக்கும் என்னோடு வருகிறாள். அவளை ஒத்த வயதுடைய பிள்ளைகள் செய்கிற பல காரியங்களை இவள் பார்க்கிறாள். இவளும் ஒரு சின்ன பிள்ளை என்றபடினால் இவளுக்கும் அந்த ஆசைகள் வரும். அப்போ நான் அவளுக்கு ஒரு உதாரணம் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உலகத்தில் நீ எங்கு ஒரு சபைக்கு போனாலும் அந்த சபைக்குள்ளே ஓடி திரியக்கூடாது. அப்போ வேறு சபைகளுக்கு போகும் பொழுது அவள் பார்க்கிறாள் பிள்ளைகள் ஓடுவது. இடத்துல வந்து கேட்பாள், இவர்கள் ஓடுகிறார்களே. அப்போ நான் சொன்னேன், நீ வேறு, நீ வேறாயிரு என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை கேட்கிறது. உடையிலே கூட என்னுடைய மகளுக்கு சின்னதிலிருந்தே நானும் எனது மனைவியும் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோம். இந்த கை கட்டை, பாவாடை கட்டை இதெல்லாம் கூடாது. அப்போ அது அவளுக்குள்ளே போய் விடுகிறது. சிறு வயதிலிருந்தே பெற்றார் அழகாக பக்குவமாக, அதிகாரத்தோடு அல்ல, பக்குவமாக பிள்ளைகளை அந்த விதத்திலே வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளருவார்கள். நான் சுருக்கமாக ஒரு பதிலை சொல்லுகிறேன். நான் சிலரை அறிவேன். என்னதான் அந்த பிள்ளைகள் மேற்கத்திய நாடுகளில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த பிள்ளைகளினுடைய நடத்தை, பேச்சு, உடை எல்லாம் மிகவும் அழகாக கௌரவமாக இருக்கின்றன. அதே நாட்டில் வேறு சில பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பண்ணுகிற அட்டகாசங்கள் பயங்கரம். ஆனால் அந்த அம்மா அப்பா சொல்லுவார்கள், நாங்கள் என்ன செய்ய, இந்த கலாச்சாரம் ஸ்கூல் என்று. ஆனால் அதே கலாச்சாரத்தை சேர்ந்த வேறு சில பிள்ளைகள் ரொம்ப கௌரவமாக வளர்வதை நான் கண்ணால் காணுகிறேன். இன்றைக்கும் அப்படி நடக்கிறது. ஆகவே இந்த நாகரிகத்தின் மாற்றத்தினால் இதனால் பிள்ளைகள் இப்படியெல்லாம் போகிறார்கள், அவர்களை என்ன செய்வது என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெற்றார் கையிலே இருக்கிறது. பிள்ளைகளை கௌரவத்தோடு வளர்த்து எடுக்க அவர்கள் பேசுகின்ற விதங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை சின்ன வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் உடை அணிவது விஷயமாக சின்ன வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது அந்த பிள்ளை எவ்வளவு வித்தியாசமான கலாச்சாரத்தில் இருந்தாலும் கௌரவமாக வாழ படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக. பொதுவாக சொல்ல போனா உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாங்கள் தரிக்க கூடாது. நான் சைக்காலஜி அடிப்படையிலே கூட இவற்றையெல்லாம் நான் அணுகி இருக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. ஆகவே யாரும் சொல்ல முடியாது, பாசம் உங்களுக்கு என்ன தெரியும், கண்டியை சேர்ந்தவர் அப்படி அல்ல. எனக்கு நான் இங்கிலாந்திலே வாழ்ந்தவன், அமெரிக்காவிலே வாழ்ந்தவன், எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன். நிச்சயமா பாச, இதை கூட அநேக சகோதரிகள் பெற்றார்கள் கூட கருத்தில் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு
இவைகளும் மிகவும் முக்கியம் சாட்சி வாழ்க்கைகளுக்கு கூட. ஆகவே நீங்க சொன்ன நல்ல அருமையான கருத்துக்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை சொல்றேன், எனக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறது என்று. பிரதர், நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, சில சபைகளிலே சில பிள்ளைகள் ஓடி திரியும், விளையாடும். ஆனா அதே பிள்ளைகள் பாடசாலை போகின்றன, பாடசாலையிலே உட்கார்ந்து படிக்கிறது. வசனம் கேட்க சில பிள்ளைகளை விட மாட்டார்கள். அதுக்கு என்ன புரிய போகிறது? ஆனால் அந்த பிள்ளை பார்க்கிற டிவி ப்ரோக்ராம்ஸை பாருங்கள், பெரியவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை கூட அந்த பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றன. பைபிள் வாசிக்க சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், ஆனால் போனை கையில கொடுத்தால் அதுல என்ன அழகாக அந்த பிள்ளைகள் இயக்குகின்றன. ஆகவே பிள்ளைகளை முட்டாள்கள் ஆக்குவது பெற்றோர். சின்ன வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்தால் அழகாக எந்த கலாச்சாரத்தில் வேண்டுமானாலும் அழகாக வளர்த்தெடுக்க முடியும் என்பதனை நான் சவாலாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக பாஸ்டர், பெற்றோர்கள் மிகவும் கவனமாயிருந்து நீதிமொழிகள்ல கூட சொல்லப்பட்டது போல பிள்ளையாண்டானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதல் வயதிலும் கைவிடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய மனதிலே மதியினங்கள் ஒட்டி இருக்குமிடம் வேதம் சொல்லுது. ஏதாவது அவர்களுக்கு அவருடைய காரியங்களுடைய சிந்தைகள் வித்தியாசம் இருந்தாலும் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருந்து நடத்த வேண்டும். இறுதியாக பாசர், நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்த சில விளக்க காரியங்களை யூடியூப்ல கூட அதிகமாக சொல்லியிருக்கிறீர்கள். நான் சில இதுகளை கேட்டிருக்கிறேன். அதாவது அந்த 1000 வருட அரசாட்சியிலே அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிற்பாடு சாத்தான் அங்கே விடுதலையாக்கப்பட்ட பொழுது அங்கே 4 திசைகளிலும் இருந்து சில மனிதர்களை அங்கே யுத்தத்துக்காக கூட்டிச்சு. அந்த மனிதர்கள் யார்? இந்த 1000 வருஷ அரசாட்சியில இயேசுவோடு இருந்தவர்களா அல்லது 1000 வருஷ அரசாட்சியை பற்றியோ அல்லது அதுல இருக்க போகிற மனிதர்களை குறித்தோ நான் இப்பொழுது உங்களுக்கு பதிலாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அது பெரிய ஆழமான இறையியல் தத்துவங்கள். நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆங்கிலத்திலே புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நான் ஒரு எஸ்கட்டாலஜிஸ்ட். ஆகவே அதுபோல இப்போ இந்நேரத்துக்கு 25 பாகங்கள் யூடியூபிலே கூட வந்திருக்கின்றன. ஆகவே அதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நிகழ்ச்சியில் அந்த நாள் வரும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். நீண்ட ஒரு பதில். ஆனால் அது அப்படி சொல்வது சிலர் சொல்வதை கேட்டிருக்கேன். அவர்களுக்கு இப்படியே விளக்கம் கிடைத்து தெரியவில்லை. இயேசுவோடு அந்த 1000 வருஷ அரசாட்சியில இருந்தவர்கள் தான் இந்த சாத்தான் அந்த அவர்களைத்தான் கூட்டி சேர்த்திருக்கிறார்கள். 1000 வருஷ அரசாட்சி இந்த உலகத்திலே தான் நடக்கிறது. ஆகவே உலகில் எந்த மூலையை சேர்ந்தவர்களா இருந்தாலும் இயேசுவின் ஆட்சிக்கு கீழே தான் இருந்தார்கள். இயேசு எருசலேமில் இருந்து ஆட்சி செய்கிறார். ஆகவே அவர்கள் சொல்லுவது இயேசுவின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் தான் பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இயேசுவோடு இருக்கின்றவர்கள் யார் என்பதுதான் கேள்வி. அவர்கள் சபை என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் சபை ஏற்கனவே பரலோகத்துக்கு போய் இயேசுவின் ஒரு ஒரு மனவாட்டியாக மனைவியாய் மாறிவிடுகிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் மனவாட்டி மனைவியாய் மாறிவிடுகிறது. அவர்கள் சபை அல்ல இந்த சாத்தானால் வஞ்சிக்கப்படுவது என்பதனை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். புரிகிறதா? ஆமா. ஏன்னு சொன்னா பாச நானும் சில அதாவது வேதத்தை படித்த என்னுடைய சிறிய விளக்கத்திலே இந்த 1000 வருட அரசாட்சி என்பது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி பிற்பாடுதான் வருகிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த 1000 வருட அரசாட்சியிலே அதாவது அந்தி கிறிஸ்துவ ஆட்சி எல்லாம் அழிக்கப்பட்ட பிற்பாடு தானே இந்த சாத்தான் 1000 வருஷங்களுக்கு கட்டி வைக்கப்படுது. அதற்கு முன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவே அடைந்து விடுகிறது. அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் மிருகத்தின் இலக்கத்தை எடுக்காதவர்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே இருப்பார்கள். சபை அல்ல, சபை மனைவியாகி விட்டது. ஆகவே அவர்களும் இன்னும் 2 சாரார் இருக்கிறார்கள். அதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. சொல்லப்படவில்லை. அதாவது அந்த இலக்கத்தை எடுக்காதவர்கள் ஒரு குரூப், அது போக இன்னும் 2 குரூப்ஸ் இருக்கின்றன. அது நீங்கள் காத்திருந்தால் ஆமாம், நீங்கள் நிச்சயமாக என்றால் நீண்ட நேர பதில் இன்னும் அதிகமான விளக்கத்தை நாங்கள் இதில் ஒரு 2 நிமிஷம் பேசும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு விளக்கத்தை ஒரு தெளிவை எங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் 90களில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணிப்பு என்னவென்றால்
அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தை கிரேக்க மொழியிலிருந்து அராமிய மொழிக்கு மொழிபெயர்க்க வேண்டும். அதை செய்த போது என்னடா இயேசுவும் யோவானும் பேசிக்கொண்டது அராமிய மொழி, ஆனால் எழுதினது கிரேக்க மொழி. ஆகவே கிரேக்க மொழியிலிருந்து அராமிய மொழிக்கு மொழிமாற்றம் செய்த பொழுது 96ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், அதுல நிறைய சத்தியங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதா இருந்தது. அந்த ஆராய்ச்சிகளின் விளைவாய்த்தான் அவர்கள் எனக்கு எஸ்கட்டாலஜிஸ்ட், அதாவது கடைசி கால உபதேச நிபுணன் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். ஆகவே அதனால்தான் நான் அவசரப்பட்டு உங்களுக்கு பதில் சொல்லாமல் அந்த நான் கற்றுக் கொடுக்கின்ற அந்த நேரத்துக்கு வரும்போது ஒழுங்காக புரிய வைக்க முடியும். ஆனா நிச்சயமாக சபை அதுல இல்லை. சில பேர் பயப்படுகிறார்கள், என்னதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் ஆண்டவரோடு இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் கோகு மாகோக்கு எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக சபை அதற்குள்ளே அகப்படாது என்பதை மாத்திரம் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஆமென். நிச்சயமாக அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ்டர் இதை குறித்த அதாவது விளக்கங்களை, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்த பல விளக்கங்களை பல பகுதிகளாக யூடியூப்ல வெளியிட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இதற்குரிய அந்த சந்தர்ப்பம் அல்ல அந்த தருணங்கள் வரும் பொழுது, அதை வெளியிடும் பொழுது நிச்சயமாய் கேட்டு தேவனுக்குள்ளே பலன் கொள்ளுங்கள். ஆகவே இதற்குரிய பதிலை சுருக்கமாக சொல்லியிருந்தாலும் இன்னும் விரிவான பதிலை இதில் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக பாஸ்டர் இதோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அதாவது எங்களுடைய தமிழ் வேதாகமத்திலே சில வார்த்தை பதங்கள் பிழையாக இருக்கிறது, அல்லது வார்த்தைகள் சரியான முறையிலே அங்கே மொழிபெயர்க்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், பல ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார். இப்ப உங்களை போன்ற ஊழியக்காரர்கள் என்னென்ன அங்கே பிழைகள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை வெளியிடலாமே என்ன? அதை அதாவது ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரயோஜனம். அதாவது என்னிடத்திலே பலர் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் எபிரேய மொழியிலே வேதம் வாசிக்கிறீர்கள், கிரேக்க மொழியிலே வேதம் வாசிக்கிறீர்கள், ஆகவே தமிழ் வேதாகமம் தேவையா? ஊழியக்காரர்கள் எல்லாம் எபிரேய மொழி கிரேக்க மொழி படிக்க வேண்டுமா? நான் சொல்லுகிற பதில் என்னவென்றால், உலகத்தில் எந்த ஒரு மொழிபெயர்ப்புமே குறைகள் கொண்டதாய்த்தான் இருக்கும். எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் சொல்லுகின்ற எல்லாவற்றையும் வேறொரு மொழியிலே சொல்லவே முடியாது. எபிரேய மொழியில் இருக்கின்ற வேதத்தை கிறிஸ்துவுக்கு முன் 250 கிரேக்க மொழிக்கு மொழிமாற்றம் செய்யும் பொழுதே அவர்களால் உரிய சொற்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆகவே எந்த ஒரு தமிழ் மாத்திரமல்ல, எந்த ஒரு மொழிக்கும் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பொழுது அந்த குறைகள் காணப்படத்தான் செய்யும். ஆனா அது ஒரு சராசரி விசுவாசிக்கு பிரச்சனையே அல்ல. ஒரு சராசரி விசுவாசி, ஏன் நான் கூட தமிழன், என்னதான் எபிரேய மொழியில் கிரேக்க மொழியில் பைபிள் வாசித்தாலும் நான் சிந்திக்கிற மொழி தமிழ். கர்த்தர் என்னோட தமிழில் தான் பேசுகிறார், நானும் கர்த்தரோடு தமிழில் தான் செபிக்கிறேன். ஆகவே நமக்கு இருக்கிற தமிழ் வேதாகமம் போதும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மொழிபெயர்ப்பிலே சில பிரச்சனைகள் வரும் தான், ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் வருவதை கண்டுபிடித்து அதை வெளியே காண்பிக்கின்ற சில ஊழியர்கள் உண்டு. அந்த ஊழியர்கள் அதை செய்யும் பொழுது நீங்கள் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும். அதை தவிர்த்து நாங்கள் தமிழ் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பு குற்றங்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு புத்தகம் வெளியிடுவதெல்லாம் அவசியம் என்று நான் நினைக்கவில்லை. எல்லா தமிழர்களும் இதை பார்க்கின்ற தமிழ் விசுவாசிகள், பாஸ்டர்மார், தமிழ் வேதாகமத்தை அப்படியே நீங்கள் பற்றி கொண்டு அதில் நீங்கள் ஊழியத்தை செய்யுங்கள். இவ்வளவு காலம் அதுதான் எங்களை நடத்தி வந்தது. அப்படி பெரிய மூல உபதேச குளறுபடிகள் என்றும் கிடையாது. ஒரு இரண்டு சில அர்த்தங்கள் குறையும். இப்ப உதாரணமாக தமிழ் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார் என்று. எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் வெள்ளம் போல வந்து அவனை அடித்து விட்டு கொடியை போடுவார் என்று. அப்ப அந்த எபிரேய மொழி ஒரிஜினலில் வெள்ளம் போல வருவது சாத்தான் அல்ல, சாத்தான் வருவான், ஆவியானவர் வெள்ளம் போல வந்து அவனை அடித்து துரத்தி விட்டு எங்களுக்காக கொடியை. இந்த மாதிரி சில குறைகள் மாத்திரம் இருக்கின்றன. அது சாத்தான் எப்படி வந்தாலும் எங்களுக்கு என்ன, அவன் வெள்ளம் போல வந்தால் என்ன, சும்மா வந்தால் என்ன, நமக்கு தானே வெற்றி. ஆகவே இதெல்லாம் பெரிய பிரச்சனை அல்ல என்றுதான் நான் சொல்றேன். பெரிய தமிழ் வேதத்திலே பெரிய இறையல் குழப்பங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஆகவே அது பிரச்சனை இல்லை. ஆமா, நன்றி பாஸ்டர். நிச்சயமா இதுவரையும் பல கேள்விகளுக்கு நல்ல
ஆழமான பதில்களை விரிவாக தெளிவாக எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இடத்துல இருந்த எனக்கும் கூட சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாய் அநேகருக்கு இந்த கலங்கரை விளக்கம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே பேசின ஒவ்வொரு கர்த்தருக்குள்ளான ஒவ்வொரு ஆலோசனைகளும் காரியங்களும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஆகவே இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் பாசர். நன்றி பாசர். நன்றி. நாங்கள் கர்த்தரை சித்தமா இருந்தால் இப்படியான ஒரு சந்திப்பிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாசர். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்களை சபையை நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கொண்டு பல மக்களுக்கு கர்த்தர் தன்னுடைய காரியங்களை இன்னும் மகிமைப்படும்படியாக வெளிப்படுத்துவார் என்று நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் இந்த கலங்கரை விளக்கம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே அருமையான போதகர் ரெவரன் சுரேஷ் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு அருமையான கர்த்தருக்குள்ளான கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரங்களோடு எங்களை நல்ல விளக்கங்களை கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தெரிந்தவர்களுக்கும் இப்படியான இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்களும் தெளிவடைய வெளிப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இன்னொரு இந்த கலங்கரை விளக்கம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியில இன்னொரு ஊழியக்காரனோடு உங்களை சந்திக்கும் வரை, அவருடைய தேவனுக்குள்ளான ஆலோசனைகளோடு உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.